தமிழ்நாட்டில் ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா, தமிழ்நாட்டில் ஏதாவது புரட்சி நடந்திருக்குதா அப்படின்னா எல்லாத்தையும் பேசிட்டு கடைசி நம்ம போய் எங்கேயுமே சினிமாவில் தான் நிப்பாட்டுவோம். எல்லாமே சினிமாவில் ஆரம்பித்து சினிமாவில் முடிக்கிறது தான் நம்ம வேலை. அதனால் சினிமாவில் புரட்சி வந்திருக்குதா அப்படின்னா ஆமாம், கண்டிப்பாக வந்துச்சு. எல்லாமே ஒரு கும்பல் ஒரு கும்பல் எதை ஆதரிக்குதோ அதுதான் இங்கே பொதுவு. ஒரு கும்பல் எதை எதிர்க்குதோ அது எதிராக மாறிடும். ஒவ்வொரு கலைகளை சில கும்பல் பறித்து வச்சுக்கும். அந்த காலகட்டத்தில் அவங்க சொல்கிறது தான் ஸ்டாண்டர்டு. அதாவது அவங்க காலகட்டத்தில் அவனுங்க என்ன செய்கிறாங்களோ அதை ஸ்டாண்டர்ட் ஆக்கி அதுதான் உயர்ந்தது, அதுதான் சூப்பரு அப்படின்னு பேசுகிற கும்பல் தான் நிறைய இருந்தது. நீங்கள் மேடையை போட்டு பேசுனதை சினிமாவை மாற்றும் போது எல்லா பக்கத்துல இருந்தும் இந்த எளிய மனிதர்களுக்கான கலை வந்துக்கிட்டே இருக்குது. திராவிட இயக்கம் கொண்டு வந்த ஒரு நடிகர் தான் சிவாஜி கணேசங்கிற உலக புகழ்பெற்ற உச்ச நடிகர். புராண படங்களையும் புரட்டு படங்களையும் நடிக்க மாட்டேன், நான் சமுதாய படங்களை தான் நடிப்பேன், மக்கள் படங்கள் தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி நடித்தவர் தான் லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரன். 60களில் 70களில் 80களில் 90களில் இருந்த மூடத்தனமான பிற்போக்குத்தனமான பெண்ணடிமைத்தனமான எந்த கருத்துக்களும் இன்றைக்கி கிடையாது. அது எல்லாம் தானாக நடந்துருச்சானா கண்டிப்பாக தானாக நடக்கலை. ஒரு காலத்தில் சாவுக்காக அடிக்கப்பட்ட அந்த தப்பு இன்றைக்கி கொண்டாட்டத்துக்கான இசையாக மாறி இருக்குது, வரவேற்புக்கான இசையாக மாறி இருக்குது. எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கி தப்பு, எல்லா இடத்துலையும் தப்பாட்டம் வைக்கப்பட்டிருக்கு. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கலைத்துறையில் திராவிட இயக்கத்தின் புரட்சி அப்படின்னு இதை என்னை விட கீழே உட்காந்துருக்கு உங்கள் எல்லாருக்கும் மேடையில் எல்லாருக்குமே தெரியும். இது திரும்ப எதுக்கு என்னையை பேச கூப்பிட்ருக்காங்கன்னா என்னோடய பார்வையில் பேச வந்திருக்கேன். இது இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்றைக்கி தான் நம்ம இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம்னா காலங்காலமாக அது பேசுனது தான். எம்ஆர் ராதாலேருந்து கலைஞர்லேருந்து அவங்கெல்லாம் பேசாத செய்யாத நிகழ்ச்சி இல்லை. நூற்றாண்டு காலமாக இதற்கு ஆதரவுமாக எதிர்ப்புமாக கலைத்துறைகளில் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வந்துட்டுருக்குறோம். முதல்ல புரட்சினா என்ன அப்படின்னா, புரட்சினா ஏதோ இப்போ நேபாளத்தில் நடக்குது அந்த மாதிரி, அல்லது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு ஒரு கலவரமாக நடந்தது, அது மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வங்காளதேசம் நடந்தது. ஒரு நிர்வாகத்தில் அரசு நிர்வாகத்தில் முறைகேடு வந்தால் மக்கள்லாம் எழுப்பி போய் கலவரம் பண்ணி புரட்சி பண்ணுறது தான் புரட்சியா? அந்த மாதிரி எங்கே இங்கே நடந்தது, அந்த மாதிரி ஒன்று நடக்கலையே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம். கலைத்துறையில் புரட்சி அப்படின்னா அது அரசியல் நிர்வாக புரட்சி. அங்கே நடந்தது எல்லாமே நிர்வாகத்தில் அரசியலில் நடந்த புரட்சி. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எதுவும் நடக்கலையா அப்படின்னா நடந்திருக்குது. எப்போ நடந்திருக்குதுன்னா 1977க்கு அப்புறமா நடந்தது. அது என்ன அப்படின்னா 16 வயதுலன்னு ஒரு படம், பாரதி ராஜா டைமு, அதில் இருந்து தான் தமிழ்நாட்டில் புரட்சி வந்ததாக எல்லாரும் நம்பப்படுகிறது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் இப்போ யாரை கூப்பிட்டு கேட்டாலும் சரி, யார் என்ன பேசி எடுத்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா, தமிழ்நாட்டில் ஏதாவது புரட்சி நடந்திருக்குதா அப்படின்னா எல்லாத்தையும் பேசிட்டு கடைசி நம்ம போய் எங்கேயுமே சினிமாவில் தான் நிப்பாட்டுவோம். எல்லாமே சினிமாவில் ஆரம்பித்து சினிமாவில் முடிக்கிறது தான் நம்ம வேலை. அதனால் சினிமாவில் புரட்சி வந்திருக்குதா அப்படின்னா ஆமாம், கண்டிப்பாக வந்துச்சு. எங்கேருந்து வந்துச்சு? 1977 16 வயதிலே படம் எடுத்த பாரதி ராஜா மூலயமா அந்த வரலாற்று புரட்சி நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன புரட்சி நடந்தது? அவர் முற்று முழுதுமாக ஸ்டுடியோவை விட்டு நகரத்தை விட்டு முழுக்க போய் கிராமத்தில் ஒரு கதையை பண்ணார், அது ஒரு புரட்சி. அப்புறம் எளிய மூகங்களை அறிமுகப்படுத்தினார், கருப்பு தோல், கல்லை நடிக்க வச்சார், வலிவு கடையில் இருந்த ஒரு பையனை ஹீரோ ஆக்குனார், ரோட்டில் ஒரு பொண்ணை ஹீரோயின் ஆக்குனார். இப்படி அவர் காலத்தில் அவரால் என்ன முடியுமோ அதெல்லாம் புரட்சி. என்னென்னா அது வரைக்கும் எதெல்லாம் நடக்கலையோ, புதுசாக என்னவெல்லாம் அதுக்கப்புறம் நடந்ததோ அதெல்லாம் புரட்சியாக பார்க்கப்பட்டது. பாரதி ராஜா வந்தார், பாக்யராஜ் வந்தார், இளையராஜா வந்தார், இதெல்லாம் புரட்சி. ஆஹா ஓஹோ புரட்சி, சினிமா புரட்சி. எஸ்ஏசின்னு ஒருத்தர் வந்தார், அவர் பேரே புரட்சி இயக்குனர் தான் அவருக்கு பேர். முழுசாக ஃபுல்லாக சட்டத்தை பற்றி தான் எடுப்பார். சட்டம் என் கையில், நீதி, சாட்சி, சட்டம், அந்த சட்டம், இந்த சட்டம் முழுக்க இது அவருக்கு பேரே புரட்சி இயக்குனர் தான். ஸோ இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் புரட்சி வந்ததா அப்படின்னு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இவங்க வந்ததுக்கப்புறம் தாங்க புரட்சியே வந்தது. ஆனால் இதுக்கு முன்னாடி புரட்சி வரலையானா புரட்சி முன்னாடியே வந்தது. எங்கே? ஆனால் யாரும் ஒத்துக்கலை, யாரும் அதை தெளிவாக பேசப்படலை. பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு. ஏன் சொல்லப்படனா இங்கே எல்லாமே அப்படி தான் இருக்குது.
எல்லாமே ஒரு கும்பல் வந்து ஒரு கும்பல் எதை ஆதரிக்குதோ அதுதான் இங்கே பொதுவு. ஒரு கும்பல் எதை எதிர்க்குதோ அது எதிராக மாறிடும். இப்போது இங்கே இன்னைய வரைக்கும் எதெல்லாம் நம்ம வந்து திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்ததோ அது எதுவுமே வந்து பெருசு இல்லை, அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு பேசுகிறது தான் இன்னைய வரைக்கும் பெரிய காலமாக இருக்குது. இன்னைய வரைக்கும் ஒருத்தன் போய் உட்காந்து இந்தியா டுடே கான்க்ளேவ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், இங்கே நடந்ததெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் தானாக நடந்தது, இவங்கெல்லாம் ஒன்றும் செய்யலை, இல்லை எல்லாமே வெள்ளைக்காரன் செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, வெள்ளைக்காரன் காலத்தில் முன்னேறினதுங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே ஆள் இருக்குது. அதை தான் செய்வானுங்க. சொத்துரிமை நீங்கள் சொத்துரிமை நம்ம கொடுக்கலையா, வந்து எவ்வளோ பெண்ணுரிமை ஓட்டுரிமை கொடுக்கலையா, எல்லாமே நம்ம பண்ணது தான். ஆனால் எதையுமே இவனுக்கு ஒத்துக்க தயாராக இல்லை. ஏன்னா இந்த பத்திரிகைகளோ ஊடகங்களோ நம்ம கையில் இல்லை, எல்லாம் ஒரு கும்பல் கையில் இருந்தது. அந்த கும்பல் என்ன சொல்லுதோ அந்த கும்பல் என்ன எழுதுதோ அதுதான் வந்து இங்கே பொது செய்தியாக இருந்தது. பொது புத்தி ஒரு பார்ப்பனிய புத்தியாக தான் இங்கே இருந்துச்சு. ஆனால் புரட்சி எப்போ வந்தது அப்படின்னா பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த பராசக்தியை பற்றி பழைய ஆளுங்க பேசுவாங்க, இப்போ வந்து கருப்பு சட்டை பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க முழுக்க சமுதாயத்தின் மேலே அக்கறை உள்ளவங்க மட்டும்தான் அதை வந்து பராசக்தி ஒரு படம், அது சமுதாய மாற்ற படம் அப்படின்னே பேசுவாங்க. பொதுவான உள்ள சினிமாக்காரங்களும் அதை பேச மாட்டாங்க, வெகுஜன மக்களும் அது பெருசாக பேசாது. முழுக்க கருத்தியல் சார்ந்து யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தான் பராசக்திங்கிற ஒரு படத்தையே முதல்ல ஒத்துக்குவாங்க. பராசக்தி என்ன பண்ணுச்சு ஏது பண்ணுச்சுன்னா, பராசக்தி அதுக்கு முன்னாடி இல்லையா, அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பராசக்தியிலேருந்து ஆக்சுவலான ஒரு தமிழ் சினிமா, முழுமையான தமிழ் சினிமா மாறுது. அது வரைக்கும் ஒரு படத்தில் 32 பாட்டு 33 பாட்டு இருக்கும். ஆனால் பராசக்தியில் 7 பாட்டு 8 பாட்டு தான் இருக்கும். முழுக்க வசனங்களால் ஆன படம். அது முழுக்க கலைஞரோட வசனத்துக்காகவே ஓடின ஒரு படம். அதுக்கு முன்னாடி போனால் தந்தை பெரியாருக்கு அப்புறம் கலைத்துறைக்கும் திராவிடத்துக்கும் கலைத்துறைக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னே கேட்கலாம். கலைத்துறைக்கும் திராவிடத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் வேறு எதுக்கும் இந்த கலைக்கு சம்மந்தம் இருக்க போகுது? முழுக்க கலைத்துறையால் வளர்ந்த இயக்கம் திராவிட இயக்கம். பெரியார் காலத்துக்கு அப்புறமா, பெரியார் தொடங்குறதுலேருந்து முழுக்க அண்ணா அவர்கள், எம்.ஆர். ராதா அவர்கள், இவங்க எல்லாரும் கலையை விமர்சித்து கலை மூலமாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்து முழுக்க மக்கள் ஆதரவை கலையின் மூலமாக பெற்று தான் இங்கே மாற்றத்தை உருவாக்குனாங்க. இவங்க ஏன் இப்போ ராமாயணம்னு ஒன்று இருந்தால் அதுக்கு கீமாயணம்னு ஒன்று போட்டார் எம்.ஆர். ராதா அவர்கள். ராமாயணம்னு ஒன்று இருந்ததுங்க, கம்ப ரசம் அப்படியே சொட்டு வலியுங்க. அதில் இல்லாத காதலா, அதில் இல்லாத இன்பமா அப்படின்னு பேசுவாங்க. அதுக்கு ஈக்குவலாக ராவண காவியம்னு ஒன்று எழுதினார் அண்ணா. முழுக்க அதுக்கு எந்த வகையில் செலச்சது இல்லாத, ஆனால் இதில் ராவண காவியத்தில் ராவணன் தான் ஹீரோ. இதுலேயும் அதே கம்பரசம் அண்ணாவுக்கு வராத எழுத்தா வேறு யாருக்கு வந்துட போகுது? முழுக்க எல்லாத்துலேயுமே திராவிட இயக்கத்துக்கு ஒன்றும் இல்லை. திராவிட இயக்கத்துக்கும் இல்லை அதுக்கு முன்னாடி உள்ளதுக்கும் அந்த கலைகளுக்கும் என்ன சம்மந்தம்னா வெரி சிம்பிள். முன்னாடி உள்ள எல்லாமே பொய் புராண புரட்டு இதிகாச புரட்டு கும்பலாக தான் இருந்தது. திராவிட இயக்கம் வந்ததுக்கு அப்புறமா, பெரியாருங்கிற வருகைக்கு அப்புறமா இவங்க எழுதின எழுத்துக்கள் ஒன்றும் இல்லை. அந்த கலை இலக்கியத்திலேருந்து புராணத்தையும் புரட்டையும் பொய்களையும் எடுத்துட்டு முழுக்க மூட நம்பிக்கை இல்லாத வந்து பிற்போக்குத்தனம் இல்லாத கலைகளை உருவாக்கி தான் அதுக்கப்புறம் வந்து எல்லா கலைகளுமே திராவிட இயக்க கலைகள் எல்லாமே அண்ணா, எம்.ஆர். ராதா, கலைஞர், தங்கராசு எல்லாருமே இப்படி எல்லாரும் கொண்டு வந்ததும் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கலை கொண்டு வந்தது அப்புறம் நாடகங்கள் மூலியமாக வந்து எல்லாத்தையும், அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கலைகளை வந்து சில கும்பல் பறித்து வச்சுக்கும். அந்த காலகட்டத்தில் அவங்க சொல்கிறது தான் ஸ்டாண்டர்டு. அதாவது அவங்க காலகட்டத்தில் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை ஸ்டாண்டர்ட் ஆக்கி அதுதான் உயர்ந்தது, அதுதான் சூப்பரு அப்படின்னு பேசுகிற கும்பல் தான் நிறைய இருந்தது. ஒரு காலத்தில் 33 பாட்டு இருந்துச்சா, அதுதாங்க சூப்பரு. அடுத்தது பொய் புராண ராமாயண புரட்டு கதைகளை பேசுகிறதா, அது ட்ராமானா அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ட்ராமானாங்க அதுதான் ட்ராமான்னு நம்ம எல்லாம் ஏமாற்றி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா எம்.ஆர். ராதா வந்து தான் ட்ராமாலாம் இப்படி பேசலாமா, இப்படியும் நம்ம கவுண்டர் அடிக்கலாமா அப்படின்னு நம்மளுக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அது வரைக்கும் சும்மா ராமா கிருஷ்ணான்னு போட்டு சப்பளை கட்டையை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இப்படிலாம் நம்ம வந்து கவுண்டர் பண்ணலாங்கிறதே அதுக்கப்புறம் தெரிய வந்தது. கலைஞர் வந்தார். கலைஞர் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் மாற்றினார். எழுத்துக்கள் முழுக்க எழுத்துலையும் பேச்சுலையும் இது எல்லாத்தையும் அரசியல் கலை இலக்கிய பண்பாட்டு
இப்போ நான் அதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, இந்த ஸ்ரீலங்காவில் நடந்தது, வந்து பங்களாதேஷில் நடந்தது எல்லாமே ஒரு அரசியல் புரட்சி. ஆனால் இந்த திராவிட இயக்கம் பண்ணதுங்கிறது பண்பாட்டு புரட்சி. கலை, இலக்கிய, அரசியல், பண்பாட்டு புரட்சி பண்ணதுனால இது இவங்களுக்கு புரட்சி மாதிரி தெரியல. ஏதோ சாதாரணமாக நடந்தது மாதிரி அதை வந்து மேலோட்டமாகவே நம்மள்ட்ட வந்து ஒப்பைத்திட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து கலைஞர் பண்ணதோ, அண்ணா பண்ணதோ, எம்ஆர் ராதா பண்ணதோ, இல்லை இன்னும் பிற ஆட்கள் பின்னாடி வந்து பண்ணதோ, இதெல்லாம் வந்து தானாக நடந்ததுங்க. அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னா, இப்போது பாரதி ராஜா படம் வந்து எடுத்தார், உடனே அவர் வந்து இது சமுதாயத்தை புரட்டி போட்டாரா? இது பேச வச்சு, ஆமாம் பேச வச்சார். அவர் தன்னளவில் கஷ்டப்பட்டு தான் வந்தார், அவரும் கஷ்டப்பட்டு தான் படம் எடுத்தார். அவர் அளவில் அவர் எடுத்த முயற்சி எல்லாமே மிகச்சரி, அதை நான் ஒன்றும் தப்பே சொல்லலை. அவர் பண்ணதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அதற்கு இந்த சமூகம் எப்படி ஒத்துழைச்சிது, இந்த மக்கள் என்ன மன ஓட்டத்தில் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி எடுத்த சினிமாக்கள் ஏன் ஓடலன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஈரானியன் ஃபிலிம் இருக்குது. ஈரானியன் ஃபிலிமில் நம்ம எல்லா படங்களையும் விட ஈரானியன் ஃபிலிம்ஸ் தான் வந்து இன்றைக்கும் பெஸ்ட்டு ஃபிலிம்ஸாக இருக்குது. அது சில்ட்ரன் ஆஃப் ஹெவன்லேருந்து நிறைய படங்கள் இருக்குது. அப்போ அவன் தான் பெஸ்ட்டு டைரக்டர், பெஸ்ட்டு ஃபிலிம்னு எல்லோரும் கதறாங்க, உலகம் முழுக்க அவன் தான் பெஸ்ட்டு ஃபிலிம்னு. ஆனால் அந்த ஈரானியன் கண்ட்ரியில் வந்து எந்த மாற்றமும் நடக்கலை. இன்னமும் அங்கே வந்து பிற்போக்குத்தனங்களும் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் படங்கள் பெஸ்ட்டாக வருது, கலைகள் பெஸ்ட்டாக வருது. அப்போ அந்த டைரக்டர் நல்லா தான் இருக்கிறான். பட் அந்த ஊரில் ஏன் மாற்றம் நடக்கலைன்னா, மாற்றத்துக்கான மனமோ அதுக்கு தயாராவதற்கோ அங்கே உள்ள மக்களை தயார்படுத்தலை. அந்த மக்கள் தயாராகலை. அதனால் நீ என்ன பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் அங்கே உண்மை செல்படுக்காது. அது தனிப்பட்ட விதத்தில் அந்த டைரக்டர் வந்து பெரிய ஆளாக இருக்கலாம், அந்த டைரக்டரோட எண்ணங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், அவரோட சினிமா அறிவு வந்து பாராட்டத்தக்கதாக இருக்கலாம், உண்மையிலே பாராட்டத்தக்கது தான். பட் அந்த மக்களுக்கான அந்த களம் சரியாக இல்லாதனால அந்த சினிமா எடுபடலை. ஆனால் இங்கே அப்படி இல்லை. பாரதி ராஜா வந்து இங்கே படம் எடுத்தப்ப, அல்லது வந்து இங்கே கலைஞர் வந்து படம் எடுத்தப்ப இங்கே களம் மக்களுக்கானதாக இருந்தது. அதுக்கு முன்னாடியே பெரியாருங்கிறது வந்து இங்கே நிறுவி மக்களுக்கான கருத்துக்களை பேசுனாங்க. அரசியலாக இங்கே மக்கள் மனதில் கருத்துக்களை விதைவிச்சது மூலியமாக அப்போ இங்கே சினிமாக்கள், கலைகள் எல்லாம் மக்கள்கிட்ட வரும்போது, ஆமாம் இது நமக்கான சினிமா, ஆமாம்ல நீங்கள் வந்து மேடையை போட்டு பேசுனதை சினிமாவை மாற்றும் போது எல்லா பக்கத்துல இருந்தும் இந்த எளிய மனிதர்களுக்கான கலை வந்துக்கிட்டே இருக்குது. அரசியல், கலை, பண்பாடு, நாட்டுப்புற கலைகள் எல்லா இடத்துலையும் எளிய மக்களுக்கான அரசியல் வரும்போது எந்த மக்களும் அதிலேருந்து தவிர்க்க முடியாது, அதுலேருந்து அவங்க ஓடி போக முடியாது. ஆட்டோமேட்டிக்காக எல்லா கருத்துக்களும் மக்களுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு தெளிவு வருது, ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வருது. சரி, இது வந்து திராவிட இயக்க கலைகள் பற்றியது. திராவிட இயக்கம் இந்த சினிமாவில் அல்லது வந்து கலையில் என்ன பங்களிப்பு அளிச்சுது, எத்தனை பேரை கொண்டு வந்தது, அதுக்கான பாரம்பரியம் என்ன அப்படின்னா, திராவிட இயக்கத்தின் பாரம்பரியத்தில் தான் இன்றைக்கும் சினிமா இருக்குது. அது கலைஞரில் ஆரம்பித்து சாதாரண விசி கணேசனாக இருந்தவரை அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்துராஜ்யம்ங்கிற அந்த ஒரு நாடகம் தான் சிவாஜி கணேசனாக உருமாறியது. ஆக திராவிட இயக்கம் கொண்டு வந்த ஒரு நடிகர் தான் சிவாஜி கணேசங்கிற உலக புகழ்பெற்ற உச்ச நடிகர். நம்ம எம்ஜிஆரை பற்றி சொல்ல தேவையில்லை. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் இருந்து தான் முழுக்க இந்த பெரியாரிய கருத்துக்களை, அண்ணா கருத்துக்களை பேசி தான் அவர் மிகப்பெரிய ஹீரோவானார். அப்போ திராவிட இயக்க பாரம்பரியம் இந்த கலைக்கு என்ன கொடுத்தது, எத்தனை பேர் அருளியதுன்னா இவங்கள தான். இதில் முக்கியமான ஒருத்தர் இருக்கிறார், எஸ் ராஜேந்திரன் ஒருத்தர். அவருக்கு பேரே லட்சிய நடிகர் தான். எதனால் லட்சிய நடிகர் அப்படின்னா, புராண படங்களையும் புரட்டு படங்களையும் நடிக்க மாட்டேன், நான் சமுதாய படங்களை தான் நடிப்பேன், மக்கள் படங்கள் தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி நடித்தவர் தான் லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரன். இப்படி கலை இலக்கிய வரலாற்றில் இந்த தமிழ் சினிமா இல்லை வந்து இந்த திராவிட பாரம்பரியம் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தது எக்கச்சக்கம். இப்படி ஆதரவு மட்டும்தான் இருக்குதா? இந்த புரட்சிங்கிறது வெறும் ஆதரவு மட்டும்தானா? வந்து எதிர் மனநிலை இல்லையா? புரட்சிங்கிறது எப்படின்னா வெறும் ஆதரவு மனநிலை இல்லை, எதிர்ப்பு. நல்ல விஷயம் வரும்போது எப்படி ஆதரிக்கிறோமோ, கெட்ட விஷயம் வரும்போது கண்டிப்பாக இங்கே வந்து பேசி அதற்கான மாற்றங்கள் நடந்திருக்குது, அதற்கான எதிர்வினையும் நடந்திருக்குது. இப்போது இங்கே வந்தது எல்லாமே நல்ல சினிமா தானா, கெட்ட சினிமாவே வரலையா அப்படின்னா, எல்லா கெட்ட சினிமாக்கள் வரும்பொழுதும் அதற்காக எதிர்வினை ஆற்றியது திராவிட இயக்க தோழர்கள், திராவிட இயக்க இளைஞர்கள். அது வந்து நேரடியாகவும் அது வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க, மறைமுகமாகவும் அதுக்கு தாக்கங்கள் எழுதி அதுக்கான மாற்றத்தை இந்த கலை உலகம் கண்டிருக்குது எல்லா இடத்துலையும். இப்போ 7ஆம் அறிவுன்னு ஒரு படத்தில் வந்து இடஒதுக்கீடை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. வாலிங்கிற ஒருத்தர் வந்து படம் எடுக்கும்போது இடஒதுக்கீடை பற்றி தப்பாக பேசுகிறாரு. நிறைய பேர் நிறைய பேசியிருக்கிறார், நிறைய தப்பாக வந்து பிற்போக்குத்தனமான படங்கள் எடுக்கிறது, பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை வைக்கிறது. ரேப் சீன் இருந்தது, இதே ரேப் சீன் இருந்த தமிழ் சினிமாவில் இன்றைக்கி ரேப் சீனே கிடையாது.
அது சும்மா ஏதோ சாதாரணமாக நடந்துருச்சுன்னு நம்ம சொல்லிடலாம். சினிமாவோட எவாலுவேஷன் இருக்குது. இன்றைக்கி முன்னாடி 60களில் 70களில் 80களில் 90களில் இருந்த மூடத்தனமான பிற்போக்குத்தனமான பெண்ணடிமைத்தனமான எந்த கருத்துக்களும் இன்றைக்கி கிடையாது. அது எல்லாம் தானாக நடந்துருச்சானா கண்டிப்பாக தானாக நடக்கலை. ஆனால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தானாக நடந்து நம்மளுக்கு அறிவு சொல்லப்பட்டிருக்கோம், நம்மளுக்கு ஊட்டப்பட்டிருக்கோம். ஆனால் கண்டிப்பாக அப்படி நடக்கலை. ஒவ்வொரு சினிமா வரும்போதும் அதை நம்ம கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கோம். கடுமையாக விமர்சனம் பண்ண போய் தான் அந்த கேடுகட்ட அந்த பிற்போக்குத்தனமான பெண்ணடித்தனத்துக்கு ஆதரவான சினிமாக்கள் இன்றைக்கி மாறி இருக்குது. முன்னாடி மாதிரிலாம் நீங்கள் ஈஸியெல்லாம் இன்றைக்கி ஒரு ஐட்டம் டாஸு பெண்களை தப்பாக பேசி இன்றைக்கெலாம் நீங்கள் ஒரு சினிமா எடுத்துட முடியாது. உடனே போர்க்குள் ஒரு எதிர்குறள் வரும். ஸோ அந்த மாதிரி மாறி மாறி தான் இன்றைக்கி சினிமா வந்திருக்குது, அந்த இடத்துல நிற்கிது. ஸோ இன்றைக்கி எங்கே நிற்கிது சினிமா அப்படின்னா, இன்றைக்கி இன்னும் கூர்மையாக நிற்கிது. யாருமே இப்போது முன்னாடி சினிமாவாக இருந்தது, கலை இலக்கியம்ங்கிறது சினிமாவாக இருந்தது, மற்ற வேற ஒரு கலையோடைய நாடகமாக இருந்தது. இன்றைக்கி சினிமா அல்லது கலை அப்படிங்கிறது சோஷியல் மீடியான்னு வந்துருச்சு. இன்ஸ்டாவில் அல்லது ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இப்படி பரவலாக எல்லார் இடத்துலையும் எல்லாரும் மீடியாவானதுனால எல்லாருமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பாட்டு, பேச்சு, டான்ஸு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காலத்தில் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த காலத்தில் யாராவது தப்பு பண்ணால், யாராவது கெட்ட விஷயங்களை பரப்புனா, பிற்போக்குத்தனமான விஷயங்களை செஞ்சால் இன்றைக்கும் எதிர்ப்பு குரல்கள் வருது. அது யாருன்னா நிச்சயமாக நம்ம தோழர்களும் திராவிட இயக்கத்து தோழர்களும் எல்லா ஜனநாயக சக்திகளும் சேர்ந்து தான் செய்யுது. ஒன்றும் இல்லை, இப்போ விஜய் சித்துன்னு ஒரு ஆள் இருக்கிறாப்புல, அவங்க கூட பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பையன் யார், ஹர்ஷத்னு ஒரு பையன், அவனை விளையாட்டுக்கு அடிக்கிறதாக அவர் சித்து சொல்கிறாப்புல. என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் அந்த பையனை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அடிச்சுக்கிட்டே காமெடிங்கிற பேரில் அந்த பையனை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப வல்லுநரபலாக நடந்துக்கிறீங்கன்னு யார் லட்சமாக கோடியாக பார்க்குற அந்த வீடியோலேருந்து ஒரு விமர்சனம் வந்த பிறகு அந்த விமர்சனத்துக்கு விஜய் சித்து பதில் சொல்கிறாப்புல, இல்லைங்க நான் என் ஃப்ரெண்டு மாறிங்க, என் தம்பி மாறிங்க, அதனால் நான் சும்மா ஜாலியாக விளையாடுறாங்கன்னு அந்த கவுண்டருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்குது. அது சாதாரண விமர்சனமாக பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த விமர்சனத்துக்கு அவர் பதில் சொல்கிறாப்புல. அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சந்தானம் ஒரு படத்தில் ஏதோ டிக்கில் ஒன்று நினைக்கிறேன், அந்த படத்தில் மாற்றுத்திறனாளியை பற்றி ஒரு கமெண்ட் அடிச்சிருப்பாப்புல காமெடிங்கிற பேரில். அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு. அதுக்கு அவர் வருத்தம் தெரிவித்தார். அதுக்கு முன்னாடி எவ்வளவோ டபுள் மீனிங்கில் வசனங்கள் மனிதர்களை இழிவாக பேசிய வசனங்கள் காமெடிங்கிற பேர் நிறைய வந்திருக்குது. ஆனால் அப்போ கேட்கப்படலை. இந்த டிக்கிலோனா படத்தில் அவருக்கு கேட்கப்பட்டுச்சு. இப்படி வரிசையாக அதான் காலம் மாற அந்த எவாலுவேஷனுக்கு மாற இங்கே ஆதரவும் எதிர்ப்பும் நடந்து கொண்டே இருந்திருக்குது. கடைசியாக முத்தாய்ப்பா இந்த திராவிட இயக்க புரட்சிங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, ஒன்றும் இல்லை, இன்றைக்கி எப்படின்னா கனிமொழி அவர்கள் சங்கம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அந்த சங்கம் நிகழ்ச்சியோட கான்செப்ட் என்னென்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நாட்டுப்புற கலைகளையும் அழிஞ்சிக்கிட்டு வருது, அது இன்னும் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற பேரில் எல்லா நிகழ்ச்சியும் ஒரே மேடையில் ஒன்றிணைச்சு ஒரு திருவிழாவாக நடத்தணும் அப்படின்னு கான்செப்டை உருவாக்கி சங்கமம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கிட்டத்தட்ட 10 வருஷமாக எல்லா கலைகள், கரகாட்டம், அது இது தப்பாட்டம், எல்லாத்துலேயும் எல்லா கலைகளையும் ஒரே மேடையில் வச்சு இப்போ இந்த சென்னையில் திருவையாறு, தஞ்சாவூர், திருவாரூர் நடத்துவாங்க. அந்த மாதிரி இப்போ சங்கம்னு ஒரு நிகழ்ச்சி வச்சு மொத்த கலைகளையும் ஒரே இடத்துல நிகழ்த்தி திரும்ப ஒரு பண்பாட்டு புரட்சியை கனிமொழி எம்பி அவர்கள் வருஷம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ தப்பாட்டம்னு ஒன்று இருந்தது. தப்பாட்டம் என்னென்னா, முன்னாடியெல்லாம் சாவு கடிச்சிட்டு இருந்தாங்க, அது ஒரு கேவலமான ஆட்டம், கேவலமான ஒரு கலைன்னு இருந்தது. இன்றைக்கி அந்த தப்பாட்டம் என்ன நிலையில் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி பல இடங்களில் தப்பாட்டம் வரவேற்புக்கான இசையாக மாறி இருக்குது. பல இடங்களில் தப்பாட்டம் வரவேற்பு குழுக்களுக்காக கல்யாணங்களில் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி தப்பாட்டம் மாறி இருக்குது. ஒரு கொண்டாட்டத்துக்கான இசை, ஒரு காலத்தில் சாவுக்காக அடிக்கப்பட்ட அந்த தப்பு இன்றைக்கி கொண்டாட்டத்துக்கான இசையாக மாறி இருக்குது, வரவேற்புக்கான இசையாக மாறி இருக்குது. எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கி தப்பு, எல்லா இடத்துலையும் தப்பாட்டம் வைக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி இங்கே கல்யாணத்தில் யாராவது இன்றைக்கி கல்யாண நிகழ்ச்சிகளில் கூட தப்பாட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. மைனர் கல்யாணத்தில் நாங்கள் தப்பாட்டம் வச்சுருந்தோம். தப்பாட்டம் அந்த அளவுக்கு அது வெகுஜனமாக மாற்றப்பட்டிருக்குன்னா திராவிட இயக்க தோழர்களை இங்கே நடந்த கருத்திலால் தான் அது மாற்றப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு படி மேலே போய் எப்படி சொல்லணும் அப்படின்னா,
இன்றைக்கான சினிமா இந்த திராவிட இயக்க இந்த புரட்சிங்கிறது இல்லை இந்த கலை இந்த திராவிட இயக்கத்தில் இல்லை திராவிட இயக்கம் எந்த வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா இல்லை எந்த அளவுக்கு இருக்குன்னா அது கலைஞர்கள் மிக 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 ஒரு மிகவும் பொறுப்பான ஒரு பொறுப்புணர்வு கொடுத்துருக்குது. ரொம்ப ரொம்ப வந்து நுட்பமான பொறுப்புணர்வு. நம்ம வந்து இஷ்டத்துக்கு படம் எடுத்துட முடியாது, இஷ்டத்துக்கு பேசுகிற இன்றைக்கி வந்து ரொம்ப கவனமாக செயல்படணும். யாராவது ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து, ஒரு ரியாக்ஷன், ஒரு ஆட்டிடியூடை மாற்றி சொன்னால் கூட இன்றைக்கி மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டும், எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேணும். முன்னாடி மாதிரி நீங்கள் ஈஸியாக கமெண்ட் பண்ணுறதா இன்றைக்கி பண்ண முடியாது. அது நீங்கள் வந்து யார் அமைச்சர் பேசினாலும் சரி, நடிகர் பேசினாலும் சரி, ஒரு பொது நிகழ்வில் யார் ஒரு தனி மனிதன் பேசினாலும் இன்றைக்கி வைரலாகி பொதுமக்களிடையே அவங்க மன்னிப்பு கேட்கணும். இல்லைனா சட்ட நடவடிக்கையாக மாறும். மன்னிப்பு கேட்டால் தான் விடுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்திருக்கும் போது கலைஞர்களிடத்திலும் கலைகளை கையாளுகிற கலைஞர்களிடத்திலும் மிக 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 வந்து ஒரு கண்ணியமான பொறுப்புணர்வை திராவிட இயக்கம் சார்ந்த கருத்தியலாளர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வெற்றிமாறன்கிற ஒரு இயக்குனர் சொல்கிறாரு, நான் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு படம் எடுத்தாலும் அவர் எல்லாருமே ஒரு மக்களுக்கான படமாக தான் எடுக்கிறாரு. அந்த படங்கள் எடுக்கும் பொழுது எனக்கு ஏதாவது டவுட் வந்தாலோ அல்லது வந்து எனக்கு ஏதாவது ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ அதுக்கு நான் யாரை பார்ப்பேன் அப்படின்னா திருமாவளவன் அண்ணனை பார்ப்பேன். அண்ணன் திருமாவளவன் அவர்களை கூப்பிட்டு கேட்பேன், அவர்கிட்ட போட்டு காட்டுவேன், அவர்கிட்ட சொல்லி இதெல்லாம் சரியானு கேட்டுக்குவேன். அப்படிங்கிற இடத்துல வந்துருக்குது. எங்கள் வெற்றிமாறன் இயக்குனர் அரசியலில் இருக்கிற அண்ணன் திருமாவளவனை கூப்பிட்டு நான் வந்து சரி செஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு கலை இலக்கிய பண்பாடுங்கிறது டைரெக்டாக ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்கலை. முழுக்க அரசியலுங்கிற அந்த விஷயம் கட்டமைச்சு கொடுக்குற அந்த தளத்தில் இருந்து தான் மொத்த சமூகம் இயங்குது. கலை இலக்கிய பண்பாடுங்கிறது அரசியலின் அடிவூற்றி தான் நடக்குது. அந்த தந்தை பெரியாரின் அடிவூற்றி அவரோட பாரம்பரியத்திலிருந்து தான் இந்த மொத்த கலை இலக்கிய பண்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே இன்னமும் இந்த திராவிட இயக்கத்தின் கைகளில் தான் இந்த கலை இருக்கிறதா? இன்றைக்கி கலை இலக்கியத்தை வந்து கையாள்கிற அல்லது இதை நிர்ணயிக்கிற இதை தவிர்க்க முட சக்தியாக இந்த கலை இலக்கிய உலகில் தவிர்க்க முட சக்தியாக வந்து இருக்குது. அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி வெற்றிமாறன் கூப்பிட்டு காமிக்கிறது அவர் லெவலில் அவர் கூப்பிட்டு காமிக்கிறாரு. இதை தவிர்த்து வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுறவங்க அல்லது வந்து இல்லை படம் பண்ணிட்டேன், இல்லை வந்து இது பிரச்சனையாக இருக்குது, இல்லை ஒரு அடுத்த கட்டத்துக்கு 2வது படம் பண்ணுறாங்க, 3வது படம் பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்க எல்லாரும் படத்தை எடுத்துகிட்டு இல்லை ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன், அதாவது கதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா முன்னாடியே கூப்பிட்டு இதில் தவறு இருக்குதா, தப்பு இருக்குதா, எந்த இடத்துல மாற்றணும், இதை எப்படி வச்சுக்கலாம், எதை நீக்கிக்கலான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு யாரை கூப்பிட்டு இன்றைக்கி டிஸ்கஷன்லாம் நடக்குது அப்படின்னா மைனரு, இந்திரகுமார், மில்டன், மகிழன் வரைக்கும் கூப்பிட்டு இன்றைக்கி டிஸ்கஷனில் உட்கார வச்சு பேசுகிறாங்க. இதுதான் திராவிட இயக்கத்தின் புரட்சி. அன்றைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரை இந்த மாற்றத்தை, இந்த பாரம்பரியத்தை யாரும் விட்டு கொடுக்கவில்லை. இது அப்படி தான் இருந்திருக்குது. இந்த 100 வருஷத்துலேயும் இந்த இடத்தை தீர்மானிக்கிற அல்லது இந்த கலை இலக்கியத்தை நம் கையில் வைத்திருக்கிற ஒரு இடமா தான் நம்ம வந்து இருந்திருக்கிறோம். இது வந்து இன்னும் தொடரும். இன்றைக்கி இல்லை, நம்ம கையில் தான் இருந்துச்சு, நம்ம கையில் தான் இருக்க போகுது, நாளைக்கு நம்ம கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்தவங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.